தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் அந்த மனுக்களின் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, மொத்தம் எத்தனை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? எந்த தொகுதியில அதிக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன? சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 22ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை நடைபெற்றது. தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள கணக்கின்படி 7117 வேட்புமனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று இதில் ஆண் வாக்காளர்கள் என்று பார்த்தோமேனால் 6336 பேரும், பெண் வாக்காளர்கள் 788 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேரும் தற்பொழுது வரை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் தற்பொழுது துவங்கி இருக்கின்றது. இந்த வேட்புமனுக்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக வழங்கப்பட்டுள்ள தொகுதி என்று பார்த்தோமேயானால் முதல்வர் போட்டியிடக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியில் தான் 60 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று மு.க. ஸ்டாலின், திமுகவினுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய தொகுதியான கொளத்தூரில் 53 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். முக்கிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கப்படும் பொழுது அன்புமணி ராமதாஸ் போட்டியிடக்கூடிய பெண்ணாகரம் தொகுதியில் 48 பேரும், விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் 41 பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் போட்டியிடக்கூடிய திருவாரூர் தொகுதியில் 33 பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சத்தூர் தொகுதியில் 11 பேரும், உதகமண்டலத்தில் 15 பேரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ராஜா, இப்ப எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. இந்த வேட்புமனு தாக்கல் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த வேட்புமனு பரிசீலனை தொடங்கிவிட்டதா? அது குறித்த தகவல்கள் சொல்லுங்க. சற்று முன்பு, அதாவது சரியாக 11 மணியிலிருந்து இந்த வேட்புமனு தாக்கலானது துவங்கி இருக்கிறது. நாம் ஆர்கே நகர் தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கும் 11 மணிக்கு சரியாக துவங்கி இருக்கின்றது இந்த வேட்புமனு தாக்கலானது. சுமார் இந்த தேர்தலை பொறுத்தவரை பல முனை போட்டிகள் நிலவுகின்றன. அதிமுக, அதேபோன்று திமுக கூட்டணி மற்றும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக ஒரு புறமாகவும், நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்து போட்டியாகவும், பாமக தனித்து போட்டி என பல்முனை போட்டிகள் நிலவுவதால் இந்த வேட்பாளர்களினுடைய வேட்புமனுக்கள் அதிகம் காணப்படுகிறது. இந்த நேரங்களில் பிரச்சனை எழுவதற்கான, அதாவது அடுத்த வேட்பாளர்களுடைய குறைபாடுகளை ஒவ்வொரு கட்சியும் சுட்டிக்காட்டக்கூடும். இது வழக்கமாக வேட்புமனு பரிசீலனையின் பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்வு. எனவே இதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், பிரச்சனை ஏற்படுவதை தடுப்பதற்காக அதாவது வீடியோ பதிவு முழுவதுமாக செய்யப்படுகிறது இந்த பரிசீலனையின் பொழுது. அதேபோன்று 2 தொகுதிகளுக்கு ஒரு பொது பார்வையாளரும் நியமிக்கப்பட்டு பிரச்சனைகள் எழுந்தால் அங்கு சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை 3 மணி வரை தொடர்ந்து நடைபெறும். அதன் பிறகு நிராகரிக்கப்பட்டவர்கள், வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது எத்தனை என்பது தெரியவரும். மற்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பாளர்களுக்கு 2ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. அவர்கள் போட்டியிட விரும்பாதவர்கள் 2ஆம் தேதி வரை தங்களது வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது.